அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்தவர் 48 வயதான வசந்தா. இவர் கலிங்கப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நர்ஸாக பணியாற்றி வருகிறார். இவருடைய கணவர் கிருஷ்ணசாமி உளவு பிரிவு அதிகாரியாக உள்ளார். கடந்த 24ஆம் தேதி மாலை 3:30 மணியளவில் வசந்தா தன்னுடைய ஸ்கூட்டியில் கோவில்பட்டி ராஜபாளையம் நெடுஞ்சாலையில் உள்ள மைப்பாறை பகுதியில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த முகமூடி அணிந்திருந்த நபர் ஒருவர் வசந்தாவின் கழுத்தில் கிடந்த தாலி செயினை பறித்துள்ளார். அப்போது வசந்தாவுக்கும் முகமூடி கொள்ளையனுக்கும் இடையே நடந்த மல்லுக்கட்டில் வசந்தா நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். அந்த நேரத்தில் தாலி செயினை பறித்து கொண்டு கொள்ளையன் அங்கிருந்து தப்பி சென்று உள்ளான். தாலி செயினை பறிகொடுத்த நர்ஸ் உடனடியாக தனது கணவர் கிருஷ்ணசாமிக்கு செல்போனில் தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் அவ்வழியாக பைக்கில் வந்தவர்களிடம் நகை பறிப்பு சம்பவத்தை சொல்லி கதறி அழுதுள்ளார். இந்த சம்பவம் நடந்த அடுத்த சில நிமிடங்களில் கோவில்பட்டி ராஜபாளையம் நெடுஞ்சாலையில் உள்ள அனைத்து செக் போஸ்டுகளும் உஷார்படுத்தப்பட்டு போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இதில் பைக்கில் தப்பி சென்ற கொள்ளையன் கோவில்பட்டி வஉசி நகரை சேர்ந்த 32 வயதான பாண்டிதுரை என்பவரை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். பின்னர் அவரை திருவேங்கடம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது. பிடிபட்ட பாண்டிதுரை MSc B.Ed படித்துவிட்டு கோவில்பட்டி ராஜீவ் நகரில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் கடந்த 7 ஆண்டுகளாக உதவி தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வந்துள்ளார். ₹60,000 வரை சம்பளம் பெற்று வந்த இவர் ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் சிக்கியிருக்கிறார். அதில் அதிக மோகம் கொண்டு விளையாடி சுமார் 10 லட்சத்திற்கும் மேல் பணத்தை பறிகொடுத்துள்ளார். மேலும் அந்த சூதாட்டத்தில் இருந்து விடுபட முடியாமல் பாண்டிதுரை தனது மனைவியின் நகையை அடகு வைத்தும் வெளியில் பல நபர்களிடம் வட்டிக்கு கடன் வாங்கியும் தொடர்ந்து ரம்மி விளையாடி வந்துள்ளார். இதனால் அவருக்கு அதிக அளவில் கடன் பிரச்சனை இருந்துள்ளது. ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் குடும்பத்தினருக்கு தெரிய வரவே பாண்டிதுரைக்கும் அவரது காதல் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் பூதாகரமாக வெடிக்கவே பாண்டிதுரையை விட்டு பிரிந்த அவரது மனைவி குழந்தையுடன் ராஜபாளையத்தில் உள்ள தனது பெற்றோர் வீட்டுக்கு சென்று விட்டார். இந்நிலையில் மிகுந்த விரக்தியுடன் காணப்பட்ட ஆசிரியர் பாண்டிதுரை கடந்த 1 வாரமாக பள்ளிக்கு செல்லாமல் லீவ் எடுத்துள்ளார். தன்னுடைய கடன் நெருக்கடியில் இருந்து மீள்வதற்காகவும் ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் தொடர்ந்து ஈடுபடுவதற்காகவும் பாண்டிதுரை கிரைம் சம்பவத்தில் ஈடுபடுவது என முடிவெடுத்துள்ளார். அதன் நீட்சியாகத்தான் இந்த நகை பறிப்பில் இறங்கியுள்ளார் என்பது போலீஸ் விசாரணையில் அம்பலமானது. இதையடுத்து பாண்டிதுரையை கைது செய்த திருவேங்கடம் போலீசார் அவரை பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.